வணக்கம், நான் உங்கள் ஆயிஷா. ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேங்க்கில் கடன் வாங்கினவங்களாக இருக்கீங்களா நீங்கள்? அப்படி இல்லைனா இஎம்ஐ கட்டுபவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிவிப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிற அறிவிக்கையில் பார்த்தீங்கன்னா ரெப்கோ வட்டி விகிதம் 0.5% வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ரெப்கோ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்துள்ளதாக நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரெப்கோ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதுனால வீடு, வாகனம், பர்சனல் லோன் அப்படிங்கிற நிறைய கடன் நம்ம வந்து பேங்க்கில் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த கடன்களுக்காக இதற்கு முன்பு நம்ம கட்டிக்கிட்டு இருந்த அந்த வட்டி விகிதத்தை விட இப்போ இவங்க குறைச்சிருக்கிற வட்டி விகிதம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு ஆண்டில் ஏற்கனவே ஒரு டைம் வந்து நம்ம ரெப்கோ வட்டி விகிதம் 6% அப்படிங்கிறதுலேருந்து 5.5% ஆல்ரெடி வந்து குறைச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 5.5% அப்படிங்கிறதுலேருந்து மறுபடியும் ஒரு 0.5% வந்து குறைத்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி விகிதம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1% வந்து குறைஞ்சி 6%லேருந்து 5% வந்து நமக்கு வந்து வட்டி போடுவாங்க. இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.